மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. ஒரு 10 நாட்கள் முன்னால, 15 நாட்களே ஆயிருக்கும், பள்ளிக்கூடங்களில் உள்ள குழந்தைகளையும் கல்லூரி குழந்தைகளையும், அதுவும் இந்த போஸ்ட் பேண்டமிக் டயத்தில் நாம தான் கையை பிரித்து மொபைல் ஃபோனை வச்சோம். அவங்க கண்டுபிடிக்க கூட இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், மோசமான திரைப்படம், மோசமான பாடல், மோசமானு கொடுத்துட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், தே ஆர் கன்சியூமர்ஸ், தே டிட் நாட் ப்ரொடியூஸ். அவங்க இந்த பாட்டை அவங்க எழுதலை, இந்த மோசமான காட்சிகள் அவங்க எடுக்கலை, அவங்க மோசமான வார்த்தைகள் பேசலை, அவங்க எதுவுமே பண்ணலை. 17, 18, 19 வயசுல நீங்களும் நானும் கொண்டு போய் கொட்டக்கூடிய குப்பைகளை தின்று வாழ வேண்டிய தலைவிதிக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறை. அந்த குழந்தைங்களை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, கல்லூரிகளில் பார்க்கும்போது நாம் சொல்லலாம், ஐயோ பசங்களே இப்படிதான்ப்பா, பாய்ஸே இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கிட்ட ஒரே ஒரு தடவை வந்து கேட்டு பாருங்க, ரத்த தானம் எங்களுடைய வாழ்நாளில் என்னன்னு கூட எனக்கெல்லாம் தெரியாது. அந்த 18 வயசுல கண் தானம்னா என்னன்னு தெரியாது, நிதானமே இல்லை, அப்புறம் தானே மற்ற தானங்கள். அப்புறம் எது உறுப்பு தானம் எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்டு எங்கேயோ அடிபட்டு விழுந்துட்டான், அடுத்த நிமிஷம் மடிப்பிச்ச மாதிரி போய் ஒவ்வொரு குழந்தையும் பணத்தை எடுத்து வச்சுட்டு, வயதான பெரியவங்க மட்டும்தான் பெட்ரோலுக்கு காசு இருக்கா, டீசலுக்கு காசு இருக்கா, போக பஸ்ஸுக்கு காசு இருக்கான்னு பார்ப்போம். அப்படியே பேக்கெட் உறந்து அத்தனையும் கொடுத்து மாலைக்குள்ள 50,000 ரூபாய் உருவாக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் இவங்க. நான் பண்ணதில்லை. அதனால குழந்தைங்களை யாராவது தப்பு சொல்லும் போது நான் பொங்கி எழுந்திருப்பேன், நான் கூட இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் என் குழந்தைங்களை அப்படின்னு. அப்போது அழகப்பா பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவர் என்னை பேசி முடிச்சதுக்கப்புறம், இன்டராக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு குழந்தை எழுந்திரிச்சு கேள்வி கேட்கும்போது அது பல குழந்தைகள் மனதில் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்னொன்று, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்களாகவே நின்று போகும், கேள்வி வந்தால் மட்டும்தானே இது பதிலாக மாறும். அப்போது ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டார். அப்போ தான் கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகலை. அதிர்ந்து போய் உட்கார்ந்துருந்தது குழந்தைங்க. அப்போ அந்த மாணவர் கேட்டார், அது எப்படி உங்கள் தலைமுறை மட்டும் விழுந்தா எழுந்திருக்கிறீங்க, எங்கள் தலைமுறை மட்டும் ஏன் விழுந்தா அப்படியே விழுந்தே கிடக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. குற்ற உணர்வு தான் எனக்கு வந்தது. அத்தனை பேர் நடுவில் ஒரு மாணவன் மீறி போன செகண்ட் இயர் படிக்கக்கூடிய குழந்தை, 19 வயது இருந்தால் ஜாஸ்தி. அந்த குழந்தை கேட்டது என்ன, அது எப்படி உங்கள் தலைமுறைக்கு மட்டும்? நான் சொன்னேன், யாரும் சொல்ல விரும்பாத ஒரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லார் முன்னாலையும் கேட்டேன், கேட்காத மாதிரி போக முடியாது. எங்கள் காலகட்டங்களில், அது நீங்கள் கர்வமாக நினச்சாலும் பெருமையாக நினச்சாலும் சரி, பல பேருக்கு என்னுடைய வயதில் இருப்பீங்க அப்படிங்கிறதுனால நன்றியோடு சொல்கிறேன். எங்கள் காலகட்டங்களில் குறைந்தபட்சம் 5 குழந்தைகளாவது ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அந்த சூழலில் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெட்டி ஒன்று இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு பெட்டி, அதற்கு என்ன பேர் தெரியுமா? ரிஜெக்ஷன் பாக்ஸ்ன்னு பேர், நிராகரிப்பு பெட்டி. இந்த நிராகரிப்பு பெட்டியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இந்த உணவு வேணும் அப்படின்னு கேட்டது கிடையாது. கேட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அம்மா சொல்லுவாங்க, இது என்ன புது கேள்வி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரிஜெக்ஷன் பாக்ஸில் போட்டுரும். இப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிராகரிப்பும் என்ன ஆகும்னா, பொட்டிக்குள்ளே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். கால் செருப்பு பிஞ்சிடுச்சு அப்படின்னு அப்பாட்ட சொல்கிறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். அதற்கப்புறம் அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம், நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, நான் அனுபவிச்சிருக்கேன். செருப்பு காலை ஒரு பேப்பரில் வச்சு அப்பா அப்படியே வரைஞ்சு இதை எடுத்துகிட்டு போகிறேன். போயெல்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாது. சரி செருப்பு இது போதும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். அப்புறம் என்ன பண்ணுவோம், மாலையிலேயே வாங்கிட்டு வருவாங்கலாம் கற்பனை பண்ணியிருப்போமா, காலில் போட்டு நடந்திருப்போமா, 10 பேர்ட்ட காட்டியிருப்போமா, ரொம்ப மனதுக்குள்ளே கற்பனை இருக்குமா. அப்பா வந்த உடனே கேட்கக்கூடியது, அப்பா செருப்பு, சரி செருப்பு அப்படிம்பாரு. குரல், அவருடைய குரலை வச்சு ஓரளவு உங்களுக்கு புரியும். என்னம்மா, இல்லைப்பா என் கால் செருப்பு பிஞ்சு போச்சு, அதுக்கு அதெல்லாம் பின்னூசியெல்லாம் போட்டிருப்போம். பின்னூசி அப்புறம் எல் மாதிரி வளைஞ்சிருக்கும், அது எதுக்குமே பயன்படுத்தாத நிலைமைக்கு அந்த பின்னூசி போயிடும். இனி செருப்பு முடியாது அப்படிங்கும் பொழுது அப்புறம் அப்பாட்ட, இல்லைப்பா காலையில் இந்த படம் வரைஞ்சி எடுத்துகிட்டு போனீங்க, திக்கி திணறி வித பாஸ் சொல்லும்போது அப்பா கேட்பார், அந்த பேப்பர் எங்கடா வச்சேன் அப்படின்னு கேட்பார். முடிஞ்சது, நிராகரிப்பு பெட்டிக்குள்ளே அது போயிடும். 30ஆம் தேதி வேறு உணவு, 1ஆம் தேதி வேறு உணவு. எல்லா பெற்றோரும் சொல்கிறோம்ல, எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு, எனக்கு கிடைச்சது ஏன்பா நான் கொடுக்கல என் குழந்தைக்கு? எனக்கு பொறுமை கிடைச்சது, நிதானம் கிடைச்சது, பகிர்ந்து கொள்ளல் கிடைச்சது, காத்திருப்பினுடைய அருமை கிடைச்சது, பொருளினுடைய கொண்டாட்டங்கள் எனக்கு புரிஞ்சுது. இது ஏன் ஒன்றுமே கொடுத்ததில்லை? ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னு தீபாவளி அப்பா அம்மா கிட்ட கேட்டால் அம்மா சொல்லுவாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. ஒத்தத்திற்கெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லாரையும் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே மதியம் ஆகிடும். மத்தியானம் போய் கேட்டால், சோறு திங்க நேரத்தில் ஸ்வீட் திம்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓ சரி, சோறு திங்க ஸ்வீட் திங்க கூட அம்மா சொன்னால் சரி. அடுத்தது மத்தியானம் டீ டைம் வரும்போது, இப்போ யாராவது ஸ்வீட் சாப்பிடுவாங்களா, வேணா 2 முறுக்கு சாப்பிடு. சரி, ராத்திரி தூங்க போகிற நேரத்தில் யாராவது ஸ்வீட் சாப்பிடுவாங்க. இப்படி இந்த ஸ்வீட் சாப்பிட கேட்டு எங்கே போகணும், நகர்ந்து ஒரு 2 நாள் கழிச்சு கைக்கு ஸ்வீட் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? உள்ளங்கையை வச்சுட்டு பார்த்துட்டே இருப்போம். கேட்டுகிட்டே இருக்கல, சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னா, தின்னா தீந்து போயிருமே அப்படின்னு சொல்லுவோம். இது வறுமை அல்ல அம்மா, இது வறுமை அல்ல. கனவு குழந்தைகிட்ட சொல்ல, ஏய் உனக்கெல்லாம் வண்ண கனவுகள்டா, எங்களுக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்.
எத்தனையோ தாண்டி வந்திருப்போம். இருக்கக்கூடிய அந்த குழந்தைகிட்ட தான் சொன்னேன், இந்த நிராகரிப்பு பெட்டி நிறைஞ்சு 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 என்ன பண்ணுவோம்னா, ஏமாற்றங்கள் பழகிய மனதிற்கு தோல்வி பெரிய ஏமாற்றமாக தோன்றுமே தவிர தோல்வியாக ஒரு நாளும் தோன்றாது. நாங்கள் தோல்வியை பார்த்ததே இல்லைப்பா. எங்களுக்கு தோல்வி தெரியாது, எங்களுக்கு ஏமாற்றங்கள் தெரியும். ஏமாற்றங்கள் தெரியும். யாராவது சரின்னு சொல்லிட்டு தான் தாங்கவே முடியாது எங்களால். அப்போ ஓகே வாங்கிடலாம் அப்படின்னா தடுமாறி போயிடுவோம். எத்தனையோ தாண்டி வந்திருக்கோம்.